இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு 3.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோல ஒரு இனோவா இல்ல 2 இனோவா நிறுத்திக்கலாம். அது போக சைட்லயும் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு லென்த்தா இருக்கு. இந்த வீட்டோட லிவிங் ஹால் 16க்கு 16ங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் நல்லாவே வசதியா அமைஞ்சிருக்கு. யூட்டிலிட்டி ஏரியா போற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடு, வீட்டோட லெஃப்ட் சைடு, வீட்டோட பேக் சைடு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த வீட்டுக்கு தாராளமா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியா ஒரு பூஜா ரூமும் இருக்கு. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 BHKக்கு தேவையான எல்லா ரூம்ஸுமே இந்த வீட்டில் பக்காவா அமைஞ்சிருக்கு. 30க்கு 55ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து 3.25 சென்ட் இடத்துல வீட்டை 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் தார் ரோடு இருக்குது. வீட்டை சுற்றி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரோஸ் கிரே அப்புறம் ப்ளூ கலர் தீமில் மேஜராக கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் மாட்டி அப்புறம் எலிவேஷன் டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கார் போகிறதுக்காக பெரிய ரேம்ப் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறனால கேட்டு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. CNC லேசர் கட்டோட ஹெவியான மெட்டல் கேட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ்க்கு கூட லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்க்குறது 11க்கு 27ங்கிற அளவில் நல்லா 2 கார், ஒரு கார் இங்கே நிறுத்திட்டு ஒரு கார் அங்கே நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா லென்த்தாக ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 11க்கு 27. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மார்மேட் டிசைன்ஸ் அப்புறம் பிளாக் கலரில் வந்து இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பாட்லைட் வந்து சீலிங்கில் போர்ட்டிகோட சீலிங்கில் ஃபுல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் மாட்டிக்கிற மாதிரி இங்கே வந்து ஹூக்கும் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. அப்புறம் வீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸ் எல்லாம் அந்த சைடு காம்பவுண்ட் வால் பக்கத்துலேயே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் போய் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் பார்த்துடலாம். மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து சைடில் டிசைனர் கிளாஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி தேக்கு மரத்தில் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற வால்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3D டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி நீர்வீழ்ச்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு டைல்ஸ் ஒர்க் வந்து சென்டரில் மட்டும் லே பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மேசிவான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரியான 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு சீலிங்கில் இங்கேயும் கார்னர் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட் இருக்குது. அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸு ஊக்கு எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் விண்டோ பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 3 டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மேற்கு பக்கம் இருக்கிற இந்த லிவிங் ஹாலோட வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லூவர் பேனல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மைக்கா ஷீட்டை லே பண்ணியிருக்காங்க. கிரே வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. இந்த மல்டிமீடியா டீமினிட் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய பார்ட்டிஷன் ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு. மேலேயும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பாட்லைட் கீழே வச்சுக்கலாம். அந்த சைட்லேயும் சின்ன சின்னதாக பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் இந்த கிளாஸ் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஸோ லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது, அங்கேயும் இருக்குது. நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். கிச்சன் கம் டைனிங் வர என்ட்ரன்ஸ்லேயும் ஹாலில் பார்த்த இந்த டிவினிக் பேக் சைடில் இருக்கிற மாதிரி இந்த லூவர் பேனல் டிசைன்ஸில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கிராஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் நல்ல மேசிவான ஒரு கிச்சன் கம் டைனிங் இருக்குது. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் பெரிய கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டிவினெட்டுக்கு பார்த்த மாதிரியே இங்கே வந்து கிரே வித் ஒயிட் கலர் தீமில் இந்த மாடல் கிச்சன் பேஸ் கேபினெட்டுக்குள்ளே அந்த கிரானைட் கவுண்டர் டாப்பில் இருக்க கீழே ஃபுல்லாமே மாடல் கிச்சன் ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரே, சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு எல்லாமே இருக்குது. கார்னரில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் SSTயில் சிங்க் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் குவார்ட்ஸ் மெட்டீரியலில் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோஸ், அதை சுற்றியுமே இந்த கிரானைட் ஃபினிஷிங்கில் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்கக்கூடிய பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் இந்த ஃபுல்லாமே கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் சைட் வால்லையும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட் இருக்குது. லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் பெரிய RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வால் ஷெல்ஃபுக்கு ஃபுல்லாமே. டைனிங் ஸ்பேஸும் நல்லா கிச்சன் பார்த்த மாதிரியே நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. அது போக இந்த ஸ்லைடிங் டோர் டைப்பில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் செஞ்சுருக்காங்க. அது போக இந்த
கிச்சன் கம் டைனிங்லேருந்து நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு டோரும் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜனமொழியில் போர்வெல்லும் இருக்குது, வாட்டர் சம்பும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இந்த சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய செட்பேக் ஏரியா இருக்குது. போர் மோட்டருக்கான சுவிட்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பேக் சைடில் இந்த சைடு வந்துட்டோம்னா இங்கே வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் டெரஸுக்கு கீழே இருக்குது. இங்கே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 3x5 இந்தியன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட 2 பெட்ரூம்ஸுமே பார்த்துடலாம். லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டான ரெடிமேட் ஃபெசிலிட்டி போட்டு டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11x16 நல்ல வெளிச்சமாக நல்ல ஸ்பேசிஸாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 வுட்டன் விண்டோஸ், வால் ஷெல்ஃப் இருக்குது. அப்புறம் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் அந்த ஆர்சிசி லேப்ட்டு இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோரையும் இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெயிட்லெஸ் பிவிசி டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x6 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து இந்த மாதிரி 3D டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் யூனிட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் கிளாசட், இது எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து ஒரு பூஜை ரூமு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 4x6 அளவில் அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பெல் டிசைன்ஸோட உட்டன் டோர் மாட்டிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து பூஜை திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பூஜை ரூம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமும் 10x16 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 வுட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அப்புறம் வால் ஷெல்ஃப் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இருக்குது. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் இந்த பெட்ரூமில் சீலிங்கில் மாட்டியிருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ் இந்த பெட்ரூம்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4x8 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து வேறு மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வாலுக்கு வந்து 3D பிரிண்டட் டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே பைப் ஃபிட்டிங்ஸு, ஹேண்ட் வாஷ் மிஷின், இந்த ஷவர் யூனிட்டு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாங்க. டெரஸ் வந்து நம்ம இந்த சைட்லேருந்தே போய் பார்த்தரலாம். போர்ட்டிகோ வழியாக வந்து இந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணி டெரஸ் போகிறோம். கிச்சன் வழியும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வரைக்குமே இந்த டெரக்கோட்டா பெயிண்ட் ஃபுல்லாமே கண்டினியூவாக பெயிண்ட் ஒர்க்கு அடிச்சிருக்காங்க. டெரஸ் வந்ததும் அங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸு, அது மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து ஒரு சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் ரெடி பண்ணிக்காங்க. பார்த்தா ஃபில்லர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, காராமடை, சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 61 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.